Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Max Trigonometry chapterல exercise 3.2ல 11 sum பார்ப்போம் இந்த வீடியோல. A circular metallic plate of radius 8 cm and thickness 6 mm is melted and molded into a pie. பைனா என்னன்னு கொடுத்திருக்காங்க? A sector of the circle with thickness of radius 16 cm and thickness 4 mm. Find the angle of the sector னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க circular metallic plate னு கொடுத்திருக்காங்க, radius கொடுத்திருக்காங்க and thickness உம் கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து it is a cylinder. thicknessனா ஒரு height கொடுத்திருக்காங்க. சோ அப்போ அது வந்து cylindrical shapeல இருக்கும். ஒரு metallic plate, circular metallic plate with thickness னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அப்ப இது வந்து cylinder னு வந்துரும் நமக்கு. சோ plate ஓடது என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிடுவோம் நம்ம. radius என்ன கொடுத்திருக்காங்க? radius 8 cm and thickness அதுதான் height ன்னு எடுத்துக்கோங்க. thickness வந்து 6 mm னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம மில்லிமீட்டர்ல இருக்கு. சோ சென்டிமீட்டர்ல சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ 6/10 ன்னு போட்டுக்குவோம். ஓகேவா? 10 cm. ஏதாவது ஒரு யூனிட்ல கன்வர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பை. பைன்றது வந்து ஒரு செக்டார் தான், பட் வித் திக்னஸ். நம்ம ஒரு கேக்கெல்லாம் கட் பண்ணோம்னா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பீஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கும். இங்க செக்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் திக்னஸ் இப்படி இருக்கும். சோ இது கொடுத்திருக்காங்க. இதோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? radius 16 cm and thickness that is h is equal to 4 mm. இங்கேயும் மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ இத சென்டிமீட்டர்ல கன்வர்ட் பண்ணோம்னா 4/10 சென்டிமீட்டர்னு கிடைச்சிடும் நமக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க? இந்த சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டை மெல்ட் பண்ணி இந்த sector of the circle இந்த mold பண்றாங்க. சோ அதோட angle of the sector னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இது மெல்ட் பண்றாங்க அப்படினா அது வந்து வால்யூம் எடுத்துக்கணும் நம்ம. சோ given volume of cylinder is equal to volume of the sector. Volume of the sector. Volume of the cylinder in a formula தெரியும் நமக்கு, pi r square h is equal to volume of the sector theta by 360 into pi r square h. Pi r square h. ஓகேவா? இப்போ இங்க pi cancel ஆயிடும். இந்த r ஸ்கொயர்லாம் வேற வேற வேல்யூஸ் இருக்கு. சோ அதனால கேன்சல் பண்ண முடியாது. அதோட வேல்யூஸை போடுவோம் நம்ம. r ஸ்கொயர் என்னது 8 into 8. h ஓட வேல்யூ 6/10. அதே மாதிரி இங்க theta by 360 into r ஓட வேல்யூ 16 cm. 16 into 16 height is equal to 4/10. இந்த ரெண்டு பக்கமும் 10 இருக்கு. அதை கேன்சல் பண்ணிடுறேன் நானு. சோ இப்போ θ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? θ கண்டுபிடிக்கணும். அப்போ 8 into 8 into 6. இந்த 360 இந்த பக்கம் கொண்டு போறோம். கீழ இருக்குறதெல்லாம் மேல போய்டும். அப்ப 360 டிகிரி. இப்ப மேல இருக்குறதெல்லாம் நம்ம கீழ போட்டுருவோம். 16 into 16 into 4. இப்ப நம்ம கட் பண்ணலாம். 4 2s are 8. 2 8s are 8 8 அப்படியே கட் பண்ணிட்டோம். இது 2 3s are 2 8s are. இது 4ல கட் பண்ணோம்னா 4 2s are 4 9s are 90 45. So 3 into 45 3 5s are 15 3 4s are 12 3 135 டிகிரி. θ வந்து நமக்கு டிகிரில கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம ரேடியன்ல கன்வர்ட் பண்ணிடுவோம். சோ அப்ப θ is equal to 135 into pi by
180 மல்டிப்ளை பண்ணோம்னா ரேடியனில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணும்போது 5ல் கட் பண்ணோம்னா 27. 3ல் கட் பண்ணலாம். 3 12 சார், 3 9 சார், 3 3 சார், 3 4 சார். அப்போது 3 pi by 4 radians. But theta is equal to 3 pi by 4 radians. So இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.